மௌனம். அனைவரும் இருக்கும் இடங்களிலேயே செய்யும் வேலையை சற்றே நிறுத்தி மௌன நிலையில் ஒரு நிமிடம் இருப்போம். தியானம். கண்களை மூடி இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி அந்த திருவுருவத்தையே ஏக சிந்தனையோடு தியானிப்போம். அடுத்த ஒரு நிமிடம். பிரணவம். ஓம். ஓம். ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. ஸ்ரீ குருப்யோ நம. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் என்ற வெபினாருக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கின்றோம். விநாயகரின் பேரருளால் 6 வாரங்களை கடந்து 7வது தொடரில் இன்று இணைந்துள்ளோம். இன்று தொடர்வோம். குரு பரம்பரை ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கணேஷா காயத்ரி மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. இன்றைய வாசகம் 4வது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சரி, இன்றைக்கு நம்முடன் திரு கிருபாமுருகன் வாமதேவ சிவம் அவர்கள் இணைந்துள்ளார். இவர் இந்த வெபினாரின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது நாம் அறிந்ததே. கிரு என்று அனைவராலும் அறியப்படும் இவர் இறைவனடி எய்திய ஸ்ரீ பிரபாகரன் சுவாமிகள், பூஜ்ய ஸ்ரீ சியாமலாநாதன் ஐயங்கார் தர்மசக்தி வேதாந்த குருகுல நிறுவனர் மற்றும் ஸ்ரீ கமலானந்தநாதர் அவரின் மாணாக்கர் ஆவார்.
விரிவுரையாளராக பணிபுரியும் இவருக்கு சமயம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் உண்டு. கடந்த ஆண்டு பிரத்யங்கிராவை தேடி என்ற நூலை கிரி ட்ரேடிங்ஸ் வழியாக வெளியிட்டிருந்தார். கிரி ட்ரேடிங்ஸில் வெளியிடும் முதல் மலேசியர் எனும் பெருமை இவரையே சாரும். இவர் இளைஞர்கள் பலருக்கு முன் உதாரணமாகவும் திகழ்கின்றார். இவரது சமய பணி தொடர வாழ்த்தி கிருபாஜியுடன் இன்றைக்கு விநாயகரின் லோகமான ஸ்வானந்த லோகத்திற்கு பயணம் செய்வோம். ஹரியோம் ஜி, நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் ஜி. ஹரியோம் ஜி, நன்றி. ஓம் கம் கணபதியே நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. கமலாம்ப சமேத கமலானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜ்யாமி நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு. இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறது கிடையாது. எல்லாம் வல்ல கணேச பெருமான் தான் நம்மள நம்ம எல்லாரையும் அவருடைய லோகத்துக்கு, அவருடைய லோகத்தை மனக்கண்ணால பாக்குறதுக்கு அவரோட அருள் புரியணும். ஸோ எல்லாரும் நம்ம இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க. ஸோ நான் அப்புறமா சொல்லுவேன், கண்களை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கண்களை மூடி நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டு நீங்க அந்த லோகத்துக்கு போறது அப்படின்னு தான் நீங்க பாவனை பண்ணிக்கணும். நம்ம சமயத்துல நிறைய விஷயங்கள் பாவனை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய இடங்கள் நாம செய்யறது அவசியம். அதாவது சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஊட்டும் போதும் சரி, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும் போதும் சரி, அந்த ரசிச்சு ருசிச்சு அத மனக்கண்ணால பாக்குறது தான் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம், பவித்திரமான ஒரு விஷயம். உணர்ந்து செய்யறது அதுதான் சொல்லுவாங்க. அதாவது நாம அந்த சுவாமிக்கு எப்படி உணர்ந்து நம்ம செய்யறது அப்படின்னாக்க நம்ம மனக்கண்ணால பார்க்கணும். இந்த இந்த பிசிக்கல் நேக்கட் ஐஸ்ல பாக்குறது வெறும் இப்ப அம்பாலோட விக்கிரகம் வச்சிருக்கோம், இப்ப பிள்ளையாரோட விக்கிரகம் வச்சிருக்கோம்னா அந்த பிள்ளையார இந்த நேக்கட் ஐஸ்ல நம்ம பாக்குறோம். அத மனக்கண்ணால பாக்குறதுக்கு எல்லாம் ட்ரைனிங் தான். நாம இப்ப விக்கிரக வழிபடுறோம், யந்திர பூஜை செய்யறது, இதெல்லாமே மனக்கண்ணால பாக்குறதுக்கான ஒரு பயிற்சியே. சோ இன்னைக்கு நாம இந்த கணேச லோகத்தை மனக்கண்ணால பாக்குறதுக்கு ஒரு பயிற்சியாக எண்ணிக்கொள்ளுங்க. அதே சமயத்துல நான் சொல்ல சொல்ல நீங்க அந்த இடத்துக்கு போற மாதிரி உங்களை நீங்க இப்ப கற்பனை தான் சொல்லணும். பிகாஸ் அந்த கற்பனை சக்தியை வளர்த்தாதான் நாளை பின்ன உங்களுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கோ இல்ல அது உள்வாங்கி உங்களுக்கே ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்துல ஆரம்ப கட்ட காலங்கள்ல இந்த கற்பனை சக்தியை ட்ரெயின் பண்ணணும், இட்ஸ் டியூன் பண்ணணும். எப்படி அந்த கற்பனை சக்தியை வளர்க்கணும் அப்படின்னு. அந்த கற்பனை சக்தி மிக ஒரு மனிதனுக்கே உரிய ஒரு அழகான ஒரு சக்தி. அந்த கற்பனை சக்தினால மனிதர்கள் இப்ப எவ்வளவோ இனோவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது நம்மளோட சமயத்துல அந்த கற்பனை சக்திய எப்படி வலுவாக்கலாம், எப்படி அந்த கற்பனை சக்தியை நம்மளுடைய ஆத்ம சக்தியா மாத்தலாம், எப்படி இந்த கற்பனை சக்திய மிக பெரிய ஒரு ஆற்றலாக அறிவாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரம் குரு பரம்பரையிலயோ இல்ல ஒவ்வொரு மந்திர விஷயங்கள்லயோ அது அடங்கி இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கான பாதையை திறக்கும் போது, உங்களுக்கான பாதையை நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த சூக்ஷமம் புரியும். அதுல ஒரு வகையில தான் இன்னைக்கு நாம இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆற்றல், இந்த கற்பனை சக்தி மூலமாக இறைவனுடைய லோகத்துக்கு செல்றதுக்கு நாம இன்னைக்கு முயற்சிக்க போறோம். சோ வாங்க, கணேசரோட அருளால அவரோட லோகத்துக்கு செல்லும் வழிய அவரே காமிக்கும் வண்ணம் அவர் மேலே பாரத்தை போட்டு அடியேனும் உங்க கூட இந்த கிளாஸ்க்கு வழி நடத்துறேன். இதான் சுவானந்த லோகம். இது நம்மளுடைய மனிதருடைய கற்பனை சக்திக்கு உட்பட்டதாக நம்ம வரைஞ்சிருக்கிறோம். உண்மையான லோகம் இதை விட பிரம்மாண்டமாக நம்ம கற்பனை கடந்த ஜோதியாக அந்த லோகமும் சரி, கணேசரும் சரி, நம்ம இறையுடைய சக்தியும் சரி நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இது மனிதர்கள் சக்திக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வரைபடமா ஒரு 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 கருவியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய புராணங்கள்ல குறிப்பாக இந்த கணேசர் லோகத்தோடைய விஷயங்களை நம்ம கூர்ந்து ஆராயும் போது கணேசர் ஒரு கடல்ல தான் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார். எப்படி நம்ம விஷ்ணு பரமாத்மா எப்படி
நம்ம பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி சில கடல்கள்ல நம்ம வந்து பாத்துருவோம். நம்ம இந்த பிரபஞ்சத்துல உப்பு தண்ணி, அதாவது உப்பு கடல் வந்து இங்க நம்ம பூமியில இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு இக்ஷு சாகரம் அப்படின்னு சொல்ற என்னது கரும்பு தண்ணி, கரும்பு சார் நிறைஞ்ச ஒரு கடலும் இருக்கு. அடுத்து பார்க்கடல்னு சொல்லக்கூடிய மில்க் ஓஷன். இப்ப ஏன் இந்த படத்தை போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்பதான் சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய சயின்டிஸ்ட். இந்த மில்க் ஓஷன்ல கடல் மாதிரியே பால் அப்படியே அந்தரத்துல மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய சாஸ்திரத்துல நம்ம எம்பெருமான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம காலங்காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால இதுவும் பார்க்கடலுடைய ஒரு அம்சம் அப்படின்ற பட்சத்துலதான் இங்க இந்த கேலக்சி பீமசக்தியை இதுல போட்டிருக்கேன். அடுத்து ஒயின் சி, அதாவது இந்த கடல் இந்த மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு. அடுத்து கர்ட் சி, அதாவது தயிரான ஆன கடல். இது வந்து இப்ப நம்ம உப்பு கடல், உப்பு தண்ணி தானே நம்ம கடல்ல பாக்குறோம். அதே சமயத்துல இந்த மாதிரி கடல், அதாவது இனிப்பா இருக்கிற கடல் தண்ணி கூட கடல் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அடுத்து பட்டர், அதாவது வெண்ணெய் கடல் கூட இருக்கு, வெண்ணெய் நிறைஞ்ச கடல். சோ இந்த கடல் வகையில நாம இன்னைக்கு கூர்ந்து கவனிக்க போறது இந்த கடலை. இப்ப நீங்க அப்புறமா கண்களை மூடும் போது இந்த கரும்பு சார் நிறைஞ்ச ஒரு இடமா தான் நீங்க பார்க்க போறீங்க. நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை பசேன்னு கரும்பு சார் இருக்கிற இடத்துல நாம அப்புறமா டிராவல் பண்ண போறோம். இவரு காசி ராஜா, அப்புறமா வர்ற கதையில ரொம்ப முக்கியமானவரு. இப்ப நாம இந்த புஷ்பக விமானம் ஏறி சுவானந்த லோகத்துக்கு நாம டிராவல் பண்ண போறோம். எல்லாரும் ஏறி உட்காந்துக்குங்க, நாம பறக்க போறோம். ஜெய் கணேஷா. ஓம் கம் கணபதியே நமஹ. இப்ப இந்த கப்பை ஏறி நாம இந்த லோகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த விமானத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த விமானம் வந்து ஒரு ஒரு கடல் ஒரு இடத்துக்கு போகுது. அதே சமயத்துல நான் இப்ப ஒரு கிளிப் பிளே பண்றேன். நீங்க அதை பாத்துருங்க. அப்போ உங்களுக்கு இது உள் வாங்கறதுக்கு சுலபமாக இருக்கும். சத்து நேரம். சரி, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. வந்து எல்லாம் தெலுங்குல இருந்தது இல்லையா? சோ இப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒன் பை ஒன். அது வந்து கடைசியா மறுபடியும் பிளே பண்ணுவோம். சோ இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு அங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த கிளிப் தேடி தந்ததுக்கு சுதாஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சோ யா, இப்ப நாம போகலாம். கப்பை ஏறிட்டோம் இல்லையா? சோ கப்பை ஏறி போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், சுவானந்த லோகம் வந்து எல்லாருக்குமே வந்து அகப்படாது. அதே சமயத்துல எல்லாருக்குமே அந்த பிராப்தம் கிட்டாது. The only thing is that கணபதியோட பெர்மிஷன் இல்லாம, அதாவது கணபதி தான் பிக் பண்ணணும், கணபதி தான் அந்த தகுதியை நமக்கு கொடுக்கணுமே ஒழிய நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் நாம அங்க போகிறதுக்கு நம்மளால முடியாது. சோ இது அந்த சுவானந்த லோகத்தோடைய ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து கணபதி தான் டிசைட் பண்ணுவாரு யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்னு. அவரே பரபிரம்மமா இருந்தாலும்
அவர் தான் முடிவு பண்ணுவாரு அவர் லோகத்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கணபதியுடைய பக்தரா இருக்கிற எல்லாருடையும் அல்டிமேட் கோலா இருக்கிறது வந்து இந்த சுவானந்த லோகத்தோடைய பிராப்தம் கிட்டணும் அப்படின்னு தான் அவங்க இந்த பூலோக வாழ்க்கைய முடிச்சிட்ட பிறகு அவருடைய லோகத்துக்கு போய் சேரணும், சரணாகதி அடையணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கணபதியோடைய பக்தர்கள் விரும்புறது ஒண்ணு. எல்லாருக்குமே ஒவ்வொரு லோகங்கள் உண்டு. அதாவது பிரம்மருக்கு பிரம்மலோகம், விஷ்ணுவுக்கு க்ஷீரசமுத்திரம், அதாவது நித்திய விபூதின்னு சொல்லுவோம். நித்திய விபூதி வந்து அவருடைய லோகம். சரிங்களா? நித்திய விபூதியின் தனியா ஒரு ஸ்லாட் நடத்திருக்கோம். நீங்க அதை போய் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நித்திய விபூதி தான் பெருமான் வந்து அங்க அவருடைய பிளானட், அவருடைய கிரகம், அவருடைய லோகம். க்ஷீரசமுத்திரம் வந்து அவர் வந்து மினிஸ்ட்ரி, அதாவது இந்த மக்கள்லாம் அவரை பார்க்க போவாங்க இல்லையா, நம்ம படத்துல பார்த்திருப்போம் இல்லையா, யாரெல்லாம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து க்ஷீரசமுத்திரம். அவர் வந்து பள்ளி கொண்டுட்டு மினிஸ்டர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது மத்தவங்களை பாக்குறது, மீட்டிங் எல்லாமே வந்து இந்த க்ஷீரசமுத்திரத்துலதான். அதாவது நித்திய விபூதியில வந்து அது வந்து அவரை வைகுண்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நித்திய விபூதி வந்து கன்சிடர் அங்க போயாச்சுன்னா நம்ம திரும்பி வர முடியாது. லைக் அதுதான் வந்து முக்தி. சோ அதுதான் வந்து வித்தியாசம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவம் பெருமான் வந்து எங்க இருப்பாருன்னா கைலாசத்துல இருப்பாரு. அது சிவலோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். லலிதா பரபட்டாரிகா எங்க இருப்பானா மணித்வீபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்லாட் நடத்தி இருக்கிறோம். அதாவது ஸ்ரீபுரம் 25 கோட்டைகளுக்கு தாண்டி மணித்வீபத்துல அம்பாள் இருக்கிறா. அதாவது சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் இருக்கிறா. அம்பாள் வந்து அந்த பஞ்ச பிரம்மஸ்வரூபிணியாக பஞ்ச பிரயோதாசனாசினா அந்த இதுல உட்காந்து அம்பாள் காமேஸ்வரம் அடியில அம்பாள் உட்காந்து அருளாசி புரியுறா அப்படின்னு அவளுடைய இதை நம்ம பாக்குறோம். சரியா? அதே சமயத்துல இப்ப கணேசருக்கு அவருக்குன்னு தனியா ஒரு லோகம் உண்டு, ஸ்வ ஆனந்த லோகம். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுவானந்த லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்தை பத்தி எங்க குறிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 51வது சாப்டர்ல கணேச புராணம் உத்தரகண்டம். இந்த உத்தரகண்டத்துல இந்த லோகத்தை பத்தி விரைவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ பாக்குறோம். ஸ்வ ஆனந்த லோகம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதோடைய அந்த கணேசருடைய வீடு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஸ்வானந்த பாவனா, ஸ்வானந்த புவனம், ஸ்வானந்த நிஜாலோகம் அப்படின்னு கூட பேருகள் இருக்கு இந்த லோகத்துக்கு. எல்லா பேருமே வந்து ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. நித்தியமுமாக சுயமாக சந்தோஷம், பிளிஸ்னா சந்தோஷம், அதாவது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸ்வ ஆனந்தம் எப்பவுமே வந்து சொந்தமா எப்பவுமே நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடிய ஒரு இடம் லோகம். சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு லோகம் கணேசரோட லோகத்துல. இந்த லோகத்துல எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. அப்புறம் நம்ம பார்ப்போம் கிரியேஷன் ஆஃப் ஸ்வானந்த லோகம் எப்படி இது உண்டாக்குனாங்க, யார் இதை வந்து என்னது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணேசருடைய காமதாயினி யோக சக்திய மூலமாக இந்த சுவானந்த லோகம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது வந்து ஒரு ஐலனாக நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இக்ஷு சாகரம், அதாவது ஒரு கடல், கரும்பு கடல் நடுவுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு ஐலனா தான் இருக்கும். அந்த ஐலனாக நம்ம மனசுல நினைச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஐலண்ட் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம கிளிப்ல பாத்திருப்பீங்க, பார்க்கலன்னா மறுபடியும் நான் போடுறேன். இந்த ஐலண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 5000 யோஜனை எக்ஸ்பென்ஸ். அது எக்ஸ்பென்ஸ் சொன்னாக்கா அதோடைய அகலமா இருக்கட்டும் உயரமா இருக்கட்டும் 5000 யோஜனை சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யோஜனை ஈக்குவல்ஸ் டு 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு யோஜனை ஈக்குவல்ஸ் டு 13 கிலோமீட்டர்ஸ் நம்மளுடைய மாடர்ன் மேத்ஸ்ல. சரிங்களா?
சுவானந்த லோகத்துக்கு போறதுக்கான பாதை என்ன அப்படின்னா பேருனா திவ்யலோகா அப்படின்னு தனியா ஒரு அந்த பாதைக்கு பேரே திவ்யலோகா. அந்த திவ்யலோகா அந்த அந்த பாதையில போனாதான் சுவானந்த லோகத்துக்கு நம்ம போய் அடைய முடியும். ஆனா இந்த பாதை வந்து அவ்வளவு சுலபமாக நம்ம கண்ணுக்கு அமுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல போறது, அதுல டிராவல் பண்றது அப்படின்னாக்கா அது ஒரு மகா பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? இட்ஸ் ஹார்டர் டு ரீச் லார்ட் கணேஷாஸ் வேர்ல்ட். ரொம்ப கஷ்டம். நாட் ஈவன் த மோஸ்ட் pious சேஜ் கேன் ரீச் திஸ் வேர்ல்ட். அதாவது ரொம்ப மகத்துவமான முனிவரால கூட இந்த கணேசர் லோகத்துக்கு போறதுக்கு அசாத்தியமே. அதாவது சொன்ன மாதிரிதான் கணேசருடைய அருள் யாருக்கு இருக்கோ, கணேசருடைய அனுமதி யாருக்கு இருக்கோ, அவர் யாரு வரணும்னு ஆசைப்படுறாரு மட்டுமே அவரோட லோகத்துக்கு போய் அடைய முடியும். சோ கணேசர் மேலேயே பாரத்தை போட்டு நாம இன்னைக்கு நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அவருடைய லோகத்தை விசிட் பண்றதுக்கு அவருடைய அனுமதியோடைய நம்ம போக முயற்சி செய்யலாம். One can't reach this world by yoga. அதாவது இந்த லோகத்தை வந்து யோக மூலியமா யோக மார்க்கம் மூலியமாகவோ இல்ல தியான மார்க்கம் மூலியமாகவோ இல்ல கிரியை மார்க்கம் மூலியமாகவோ பை பிராக்டிஸ் ஆர் நாலேஜ் ஆஃப் வேதாந்தா, இது மூலியமா எது மூலியமாவும் நம்ம முயற்சி செஞ்சாலும் இந்த லோகத்தை அடைய முடியாது. சொன்ன மாதிரிதான் மறுபடியும் சொல்றேன். கணேசருடைய பெர்மிஷன் இல்லாம, கணேசருடைய உத்தரவு இல்லாம, கணேசருடைய அருள் இல்லாம, கணேசருடைய ஆசை இல்ல அவருடைய பிளஸிங்ஸ் இல்லாம அவர் லோகத்துக்கு நம்ம போய் சேரவே முடியாது. It can only be reached if the Lord Ganesha himself desires so. Constant devotion is the only thing that will please Lord Ganesha. அவர் மேல இடைவிடாது பக்தி செய்யறவங்க மட்டும்தான் நம்ம ஸ்வானந்த லோகத்தை போய் அடைய அந்த பிராப்தம் கிட்டும். ஜெய கணேஷா. அதாவது அந்த பார்த்தோம் இல்லையா, இந்த திவ்யலோகா, அந்த பாதைக்கு பேரு திவ்யலோகா தானே. அந்த பாதையை பாதுகாக்கிறவங்களுடைய பேரு பிரம்மராம்பிகா. அந்த காவலர்களுடைய பேரு வந்து பிரம்மராம்பிகா. சரிங்களா? சோ இந்த கணேசருடைய ஒரு ஐலண்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு ஐலண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணேசர் லோகத்துடைய ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவருடைய அந்த ஐலண்டுக்கும் அவருடைய லோகத்துக்கும் 1000 யோஜனை கோசமா தான் இருக்குமா. அதாவது எதுவுமே இருக்காது. அதுக்கு மேல அந்த 1000 யோஜனைக்கு மேலதான் 5000 யோஜனைக்கு அவருடைய லோகம் இருக்கு அப்படின்னு குறிப்பு. அவ பாருங்க, இந்த 1000 யோஜனை, அதாவது 1 டைம்ஸ் 13 அப்படின்னாக்கா 1000 யோஜனைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு மேல அவருடைய லோகம் இருக்கும். ஒரு ஐலண்ட் தான், அந்த கரும்பு சாகரத்துக்கு நடுவுல ஒரு ஐலண்ட். அந்த ஐலண்ட்ல 1000 யோஜனைக்கு உயரத்துலதான் ஒரு 5000 யோஜனைக்கு அவருடைய லோகம் இருக்கு. அதாவது அந்த அந்த கேப் நீங்க பாருங்க. இந்த இடத்துல யாருமே வந்து அந்த மலையை அந்த அந்த யோஜனையை வந்து கடந்து அந்த எம்டி ஸ்பேஸ வந்து கடந்து போயிடாம இருக்கிறதுக்கு இந்த பிரம்மராம்பிகா காவலர்கள் நம்மள தடுப்பாங்க. சரிங்களா? யாருமே வந்து அதை கடந்து போக முடியாது அப்படின்னு. அந்த பிரம்மராம்பிகா காவலர்களே வந்து சாட்சாத் கணபதியோடைய ஒரு சக்தி தான். அந்த காட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோயிலுக்கு போறோம், கருவறைக்கு முன்ன 2 துவார சக்தி இருப்பாங்கல்ல, கணபதியோடைய அதாவது தொந்தி வயிறோட அந்த மாதிரி 2 காவலர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி காவலர்களை மனசுல கொண்டு வாங்க. அந்த மாதிரி காவலர்கள் கோல்ட் கலர்ல இருக்கிறாங்க. அந்த கோல்ட் கலரா இருக்கிற காவலர்கள் தான் இந்த எம்டி ஸ்பேஸ் சுத்தி காவல் இருக்கிறாங்க. இந்த ஒரு மலையை, அதாவது இந்த கரும்பு சாகரத்துல நடுவுல ஒரு மலை இருக்கு. அந்த மலையை சுத்தி இந்த 2 காவலர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க. யாரும் அதை ஏறிடாம. இப்ப நீங்க கண்களை மூடி இதெல்லாம் நீங்க பாவனை பண்ணலாம். சரிங்களா? கதை சொல்லிட்டே வருவேன், நீங்க கண்களை மூடலாம். அப்புறமா எப்ப கண் திறக்கணும்னு சொல்றேனோ அப்ப நீங்க திறந்தால் போதும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை பசேன்னு இருக்கு அந்த அந்த நம்ம கப்பை ஏறி வந்துட்டோம். அந்த கரும்பு சாகரம் சுத்தி கண்ணுக்கு எட்டின தூரத்துல எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்கு. கடல் நீங்க சவுண்ட் எல்லாம் நீங்க கேட்கலாம். சரிங்களா?
அப்ப நடுவுல ஒரு கோல்ட் கலர்ல தங்க நிறத்துல ஒரு ஒரு ஐலண்ட் தெரியுது. அந்த ஐலண்ட் வந்து அந்த ஐலண்டுக்கு உயரமா ஒரு 13 கிலோமீட்டர், ஒரு 1000 யோஜனை உயரமாக எதுவுமே இல்ல. ஒரு தங்க கலர்ல நீங்க பாத்துக்கோங்க. அந்த உயரம் செவிராக நீங்க பாத்துக்கலாம். இந்த 1000 யோஜனைக்கு மேல எங்கேயோ ஒரு மூலையில சுவானந்த லோகம் இருக்கு. நீங்க கீழ இருக்கீங்க. நம்மள துரத்திட்டு வராங்க. அந்த 2 பிரம்மராம்பிகா காட்ஸ். அவங்களும் தங்க நிறத்துல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களும் சாக்ஷாத் தொந்தியும் வைரம், எப்படி நம்ம துவாரசக்தி அந்த கணபதி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2 துவாரசக்தி இருப்பாங்களோ, பூதகணங்கள் இருக்குமோ, அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கணங்கள். சரிங்களா? அவங்க வந்து பிரகாசமா சூரிய கோட்டி பிரகாசமாக அந்த 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 பிரம்மராம்பிகா காட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவ்வளவு ஷைனியா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளவு கோவமா இருக்கிறாங்க. லைக் என்ன சொல்றது, உக்ர ரூபம். அதாவது பல்லுலாம் வச்சு அவங்க சுருட்ட முடி, லைக் எக்ஸாக்ட்லி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு 2 துவாரசக்தி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரூபத்துலதான் இங்க இருக்கிறாங்க. அந்த மலை, அந்த சுவானந்த லோகம் அவ்வளவு செல்வம் நிறைஞ்ச ஒரு லோகம். அந்த போற பாதையில எதுவுமே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நவரத்தினங்களால, ஐஸ்வர்யங்களால, எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச ஒரு இடம் தான் சுவானந்த லோகம். நகைகள், என்னென்ன விஷயங்கள் நீங்க இந்த லோகத்துல வந்து நம்ம அலாடின் இதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அலிபாபா, அலாடின் இதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த தங்கம், வைடூரியம் இதெல்லாம் நம்ம பேர்ல்ஸ், இது ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா? அதெல்லாம் கொட்டி கிடக்குது அந்த இடத்துல. அந்த டிராவலிங் இதுல கோல்ட் அண்ட் ஜெம்ஸ், அந்த ரோட்ஸ் நம்ம போற பாதையில, அதாவது நம்ம திவ்யலோக பாதையில வந்து எல்லாம் கொட்டி கிடக்குது. கண்டு பாக்குற தூரம் எல்லாம் அந்த மாதிரி நவரத்தின கற்களாக நிறைஞ்சிருக்கு. அந்த லோகத்துல பசி பட்டினின்னு ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, தாவரங்கள், செல்வாக்கு, லைக் ஃப்ரூட்ஸ், பழங்கள், சாப்பாடு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நாம என்ன ஆசைப்பட்டாலும் சாக்ஷாத் சிந்தாமணி மாதிரியே நாம நினைச்ச பிரகாரமா நம்ம என்ன சாப்பிட போறோம் நமக்கு வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு நிலைதான் அந்த சுவானந்த லோகத்துடைய அந்த பாதையில இருக்கிற இடமே. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அவருடைய வீடு. இப்ப நாம கணிச லோகத்துக்கு மேல வந்துட்டோம். அந்த 1000 யோஜனைய கடந்து வந்துட்டோம். கணிச லோகத்துடைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்ப கணேசருடைய மாளிகை, அரண்மனை இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்க போறோம். 4 கதவுகள் இருக்கு. சரியா? 4 கதவுகள் இருக்கு. ஈஸ்ட் கதவு கிட்ட 2 துவாரசக்தி இருக்கிறாங்க. சரிங்களா? முதல்ல சொன்ன மாதிரி கோல்ட் கலர்ல எப்படி வந்து நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு நம்ம 2 பூதகணங்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கணங்கள் இருக்கு. அந்த கணங்கள் வந்து ஒரு கை, இப்ப கண்களை திறங்க, இந்த இமேஜை பாருங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாக்குறீங்களா? ஹலோ, ஓகே. இப்ப ஓகே ஜி, ஓகே. இப்ப இந்த கை பாருங்க, இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப கவனமா செலுத்துங்க. இந்த இந்த ஈஸ்ட் பகுதியில இந்த 2 காவலர்கள் இருக்கிறாங்க. இவங்க பேரு அவிக்ன அண்ட் விக்னராஜா. இவங்க பேரு. இவங்க கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைட்ல ஹெட்செட்டும் இருக்கும், ஒரு சைட்ல வந்து தாமரை லோட்டஸும் பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அங்குஷம். அந்த 2 கை, அவங்களுக்கு வந்து 4 கை இருக்கும். சரிங்களா? 4 கையில 2 கை, இந்த ஃப்ரண்ட் கை வந்து இந்த மாதிரி இருக்கும். அது என்ன முத்திரை அப்படின்னாக்கா தர்ஜனி முத்ரா.
தர்ஜனி முத்ரா என்னத்தை குறிக்குது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, பாருங்க நீங்க செஞ்சு பார்க்கலாம். தர்ஜனி முத்ரா கையில பிடிங்க, கையில செஞ்சு பாருங்க. தர்ஜனி முத்ரா நம்ம அநாஹத சக்கரத்துல என்னாச்சும் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இந்த தர்ஜனி முத்ரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அதாவது இறைவனை உணர்றதுக்கு நாம இந்த மனசுல ரொம்ப கவலைகளையோ இல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த பிளாக்கேஜ் இருக்கிறதுனால இறைவனை வந்து மனசுல உணர முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இன்டைரக்டா நம்மளுடைய எல்லா என்டாய் கணபதி கோயில் மட்டும் இல்ல, என்டாய எல்லா கோயில்லையும் துவார சக்தி பாத்தீங்கன்னாக்கா இந்த முத்திரையை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியாது, அடியனுக்கு உட்பட. இந்த ஸ்லைட் செய்யும் போதுதான் இந்த தர்ஜனி முத்ரான்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தது. சோ இந்த தர்ஜனி முத்ரா தான் இந்த ஒற்றை விரலை வந்து நம்ம துவார சக்தி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த அநாகத சக்கரத்துக்கும் இந்த முத்திரையோடைய இந்த துவார சக்தி வெளிப்புணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சியும் இந்த பெரிய ஒரு மீனிங் இருக்கும். சரிங்களா? சோ இந்த முத்திரையை பிடிச்சுக்கிட்டு கையில வந்து ஒரு ஸ்டிக் பிடிச்சிட்டு இந்த மாதிரி 4 கரத்தோட ஈஸ்ட்ல நிப்பாங்க. ஈஸ்ட் கதவுல இவங்க தான் நிப்பாங்க. சரிங்களா? இவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சவுத் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க பேரு என்ன அப்படின்னா ஸ்வக்த்ரா பலராம். இவங்க 2 பேரோட பேரு ஸ்வக்த்ரா பலராம். சரிங்களா? சோ முதன்னா இப்ப நம்ம இந்த இதுல இருக்கிறோம். இதுதான் வந்து கணபதியோடைய லோகத்துக்கு போறதுக்கு பாதைன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 4 கதவு தான், அதாவது 1 2 3 4 இந்த எந்திரத்துடைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த எந்திரத்தை ஒரு லோகமா பாவிச்சுக்கோங்க. இந்த 4 கதவுல ஒரு கதவு பத்தி பார்த்துட்டோம், 2வது கதவு பார்த்துட்டோம், 3வது கதவு வெஸ்ட் கஜகர்ண கோகர்ண. ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பீச்ல வந்து நான் கேட்டிருந்தேன், கஜகர்ண கோகர்ண போட்டாலும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. கஜகர்ண கோகர்ண அப்படின்னாக்கா அது ஒரு நம்ம அப்புறமா ஷேர் பண்றோம் குரூப்ல அந்த ஸ்பீச்சோட விஷயத்த. அதாவது காது ஆட்டுறது அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது வந்து பழமொழி. சோ அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா இவங்களுடைய பேரு கஜகர்ண கோகர்ணன்னு பேரு அவங்களுடைய பேரு. அவங்க பேரு பாத்தீங்க, அவங்களுடைய என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க கையில. அவங்க வந்து வில்லையும் அம்பையும் வச்சிருக்கிறாங்க. கை ஃப்ரண்ட் கை வந்து ஒரே மாதிரி தான். வெஸ்ட் கேட்டை வந்து பாதுகாக்கிறவங்க. இவங்க பேரு கஜகர்ண கோகர்ண. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நார்த் கதவுல இருக்கிறோம். நம்ம 4 கதவுல நார்த் கதவு வந்துட்டோம். 4வது கதவுக்கு அவங்களுடைய பேரு சுசௌம்ய மன்னிக்கணும், சுசௌம்ய சுபதய. இவங்க 4 பேர், இங்க 2 பேர் தான் வந்து உங்க கையில பாருங்க தாமரை பிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல என்னது கோட்ஸும் அண்ட் லோட்டஸ் பிடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் கை ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? மன்னிக்கணும், இது வந்து அங்குஷம். வந்து காப்பா, ஓகேவா, எக்ஸ் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி 4 கதவுலையும் வந்து 4 துவார சக்தி மாதிரி இந்த 4 வாயுல் காவலர்கள் இருக்கிறாங்க. இப்ப நாம 4 கதவுல பாத்துட்டோம். நடுவுல தானே கணபதி இருப்பாரு. எப்படி இருப்பாரு? இப்படி படுத்திருப்பாரு. அதாவது அந்த நாம இப்ப மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப ஆக மேல இந்த லோட்டஸ்க்கு நடுவுல, இந்த தாமரைக்கு நடுவுல இந்த இதுல வந்து 8 தாமரையாக 8 இதழ் தாமரையாக நம்ம பாக்குறோம். ஆனா நடுவுல ஆக மேல இருந்து பாக்குறப்ப எப்படி இருப்பாரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சஹஸ்திரதல தாமரையா நாம பாக்குறோம். சரிங்களா? 1000 இதழ் கொண்ட தாமரையில நம்ம கணபதி வந்து இந்த மாதிரி படுத்திருக்கிறாரு. அவரை சுத்தி அஷ்ட சித்திகளும் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஷ்ட சித்தின்னு யார் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அனிமா,
மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமிய, வஸ்துவ, ஈசித்வ. அதாவது இங்கிலீஷ்ல நான் கொடுத்திருக்கிறேன். இந்த அஷ்ட சித்தியும் வந்து நம்ம கை கெட்டாத தூரங்கள் அப்படின்னு கிடையாது. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஒரு பிராக்டிஸா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி பிராக்டிஸ் இல்லைனாலும் நமக்கு என்ன புரியணும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனிமா, அதாவது நாம எல்லாருக்குமே வந்து அந்த அனிமாவுடைய ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னாக்கா வி மஸ்ட் பி ஹம்பிள், பணிவா இருக்கணும். மகிமா, திங்க் பிக், அதாவது ஒரு ஒரு விஷயங்களை நம்மளால சாதனை பண்ண முடியும்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த மகிமா சக்தி இருக்கு. அடுத்து லஹிமா, ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணிக்காம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போற சக்தி லஹிமா. கரிமா, ஸ்டே கமிட்டட், ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னாக்கா நாம அதை கமிட்டடா எடுத்த காரியத்தை நல்லபடியா செய்து முடிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள வரணும் அப்படின்னாக்கா வி மஸ்ட் ஸ்டே கமிட்டட், அந்த கரிமா. பிராப்தி, எய்ம் ஃபுல்ஃபில்மெண்ட், அது எப்படியாச்சும் கஷ்டமா இருந்தாலும் விடாப்புடியா முயற்சி செய்து முடிக்கணும், அது எய்ம் ஃபுல்ஃபில்மெண்ட். பிராகாமியா, பிரசவரன்ஸ். அடுத்து வஸ்வ, செல்ஃப் டிசிப்ளின், தெரியும் நினைக்கிறேன். ஈசித்வ, பி மோட்டிவேட்டட் அண்ட் லீட், அதாவது ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டி இந்த 8ஐயும் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா நாம அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது we will feel motivated and we are ready to lead. சோ அந்த ஈசித்வ சக்தி சித்தி. சோ இந்த கலிகாலத்துல இந்த அஷ்டமா சித்திகளை வந்து நம்மளால கையாள முடியுமா கேட்டாக்கா கண்டிப்பா முடியும். நம்ம என்ன பேர்ல பாக்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன், வில் பவர், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த அஷ்டமா சித்தியை தான் நமக்குள்ள உள்ள சக்தியை வந்து நம்ம உணரத்துக்கு ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம நிறைய மோட்டிவேஷன் டாக்லாம் போறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் அந்தந்த யுகங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த அஷ்டமா சித்திகள் வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த காலத்துல ஈசித்வ சித்தி, இந்த அனிமா சித்தி, மகிமா சித்தி எல்லாம் வேற லெவல்ல வேலை செஞ்சுச்சு. அதாவது மறையிறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு பிசிக்கலி. இந்த காலத்துல கலிகாலத்துல நமக்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. இது நாம புரிஞ்சுக்கணும். இந்த சக்திகள் எல்லாமே கணபதிக்கு சேவகம் பண்ணுதான். சரிங்களா? ஒரு பெண்கள் சொரூபத்துல இந்த அஷ்டமா சித்திகள் கணேசர் சுத்தி அவருக்கு சேவை பண்ணுதான். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த இந்த அஷ்டமா சித்திகளுமே கணேசருடைய வாய்ஸ், அவருடைய சக்திகளாக சொல்லப்படுது. சரிங்களா? இதுல போட்டிருக்காங்க பாருங்க, சர்வஸ் ஆஃப் லார்ட் கணேஷா, அதாவது அஷ்டமா சித்திகளோட பேர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவருடைய கணபதிக்கு, அவர் வந்து ஒரு குழந்தையா இருக்கிற சமயத்துல, குழந்தை பருவத்துல தானே இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து கொடுக்குறாங்க. they have a female form. சரிங்களா? கணேசருடைய பாத கமலத்துல வந்து யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா சித்தி புத்தி 2 பேரும் அவர் பாத கமலத்துல இருந்து சேவை பண்றாங்க, பாத சேவை பண்றாங்க. சரிங்களா? இன் தாந்திரிக் ஸ்கிரிப்சர்ஸ், தாந்திரிக முறையில நம்ம சொன்ன மாதிரி அஷ்டமா சித்திகள் எல்லாருமே வந்து அவருடைய ஒய்ஃபா தான் வந்து சொல்லப்படுது தாந்திரிகத்துல. ஆனா இப்ப நம்ம தாந்திரிகம் இல்லாம நார்மலான வழிபாடுல இருக்கிறவங்களுக்கு, இந்த கண்ணோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அது வெறும் சக்தியாக தான் தெரியும். சரிங்களா? சோ அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்க பாவனையில எப்படி நீங்க கணேசரை பாக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சத்தியத்தை நம்ம மறக்க கூடாது. sacred texts like the சாமவேத, அதாவது நம்மளுடைய வேதங்களுடைய பாதுகாவலர்கள்னு கூட சொல்லலாம். சதுர்வேத மூர்த்தி, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரிக்வேதத்துக்கு எப்படி இருக்கிறாங்க நீங்க பாருங்க, யஜுர்வேதத்திற்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, சாமவேதத்துக்கு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க, அதர்வண வேதத்துக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாமே வந்து அந்தந்த வேதத்துக்கான மூர்த்தி, அந்தந்த வேதத்தை வந்து பாதுகாக்கிற மூர்த்திகள். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னாக்கா சாமவேத மூர்த்தி நம்ம கணேசருக்கிட்ட உட்கார்ந்து
அவருக்கு சாமகானம் சாமவேதத்தை வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அதாவது மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருக்காராம். இங்க பாருங்க, இவர்தான் சாமவேத மூர்த்தி உட்கார்ந்து கணேசர்கிட்ட மியூசிக் வாசிச்சுக்கிட்டே மியூசிக், அதாவது அந்த மந்திரங்களை வந்து மியூசிக் மாதிரி தானே இருக்கும். அந்த மியூசிக்க வந்து கணேசருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அப்ப சாமகான பிரியாவா நாம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு வந்து ஸ்தோத்திர பிரியா, அவர் வந்து பாடல்கள்னா அவருக்கு பிடிக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இதுதான் அதோடைய லாஜிக் சென்ஸ். அவருக்கு வந்து சாமகான பிரியா, அதாவது பாட்டுனா அவருக்கு உயிர், பாட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாட்டோட ஜாலியா இருக்கிறவர் தான் கணேசா. சோ அவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சோ தயவு செஞ்சு அவருக்கு பாடுங்க, கணேசருக்கு பாடுங்க. அப்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே இசையோடு இருக்கிறவர் தான் கணேசா. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கணேசருடைய ரூப லாவண்யத்துக்கு வருவோம். கணேசர் எப்படி இருக்கிறாரா? அவர் வந்து ரத்த வர்ணத்துல இருக்கிறாரா. சரிங்களா? ரத்த வர்ணத்துல இருக்கிறாரா. அவருடைய நெற்றியில ஆஹ் என்னது சிந்தூரம் இருக்குதான், சிந்தூர திலகம் இருக்குதான். சரிங்களா? அவர் ரத்த வர்ணத்துல இருக்கிறாரு. அதனாலதான் இந்த இமேஜ் போட்டிருக்கிறேன். அவர் ரத்த வர்ணத்துல இருக்கிற மாதிரி. அவருக்கு வந்து ஈசனுக்கு இருக்கிற மாதிரியே, அதாவது அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் 3 கண்களாம். அந்த 3 கண்களும் என்னத்தை குறிக்குது அப்படின்னாக்கா, சாக்ஷாத் சூரியன, அக்னிய, சந்திரன். அந்த 3 கண்களும் இதைதான் குறிக்குது. அதுக்கு மேல அந்த நெற்றிக்கண்ணுக்கு மேல இல்ல நெற்றிக்கண்ணுக்கு கீழே அந்த சிந்துர திலகம் அவரு வச்சிருக்கிறார். இதுல வந்து கணேச சஹஸ்ர நாமத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஓம் இக்ஷு சாகர மத்தியஸ்தாய நமஹா. அதாவது என்னன்னா, இக்ஷு சாகரத்துல நடுவுல இருக்கிறவரே நமஹா. உன் பாத கமனங்களில் நான் பிரார்த்தனை பண்றேன். உன் பாத கமனங்களில் சரணாகதி அடைகிறேன். என் பாவங்கள் அழியட்டும் அப்படின்னு நாம அவரை துதிக்கிற இதுதான் அந்த நமஹா அப்படின்னு. சரிங்களா? லார்ட் கணேஷா லுக்ஸ் வெரி யங். ஒரு 9 வயசு குழந்தை தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கணபதி வந்து 9 வயசு குழந்தையா, அதாவது ஒரு பாலாவா அவர் இருக்கிறாரு, படுத்திருக்காரு. அவர் சிவப்பு கலரா இருக்கிறாரு. அதோ கலர் ஆஃப் பிளட், அதாவது ரத்த வர்ணவா இருக்கிறாரு. ஹேஸ் அ saffron திலகா, அதாவது அவரு பொட்டு வச்சிருக்காரு இல்லையா. அவருக்கு 3 கண்கள். அதே மாதிரி சிவபெருமான் மாதிரியே நான் சொன்ன மாதிரி அந்த 3 கண்களும் என்னது ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு ரவுண்டான ஒரு வயிறு இருக்கு. அவருடைய முடி the hairs are all over his body are the sun. அதாவது நம்மளுக்கு ரோமங்கள் இருக்கும் இல்லையா, அவரோட ரோமங்களும் கணபதிக்கு ரோமங்கள் இருக்கு. அந்த ரோமங்கள் எல்லாமே சாக்ஷாத் நட்சத்திரங்கள். நம்மளுடைய சாஸ்திரத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம சொல்லுவோம். அந்த 27 நட்சத்திரங்களும் சரி, இந்த நவகிரகங்களும் சரி, எல்லாமே அவருடைய ரோமங்களாக இருக்கிறது. The drops of the drops of sweat on his body are the oceans and rivers. அது பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன நதிகள் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சப்த நதி, முக்கியமா யமுனை, நர்மதா, சிந்து, கங்கா, கோதாவரி, காவேரி, சரஸ்வதி, இதெல்லாமே அவருடைய மேனிலிருந்து வர்ற வேர்வை துளிகள் அப்படின்னு கூட நம்மளுடைய புராணம் சொல்லுது. அதே சமயத்துல நம்ம இந்த 2 சக்தியை மறந்துடக்கூடாது. நம்ம 4 துவாரத்துல இருக்கிற 4 நுழைவாயில இருக்கிற துவார சக்தி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, துவார பாலகர்கள் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த 2 சக்தி வந்து தேஜோபதி அண்ட் ஜுவாலினி. இந்த தேஜோபதியும் ஜுவாலினியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த என்டையர் லோகத்தையும் சுத்தி வருவாங்களாம். அதாவது ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து இங்கதான் அவங்களோட வேலைன்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிட்டு சர்வே பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. ஓகேவா? என்னாச்சும் பிரச்சனைனாக்கா உடனே திருவன் படாங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. ஸோ இவங்களுடைய பேரு தேஜோபதி அண்ட் ஜுவாலினி. இவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லியிருந்தாங்க, இவங்களுமே வந்து கணபதிக்கு சேவகம் பண்றவங்க தான். இங்க இருப்பாங்க, சைட்ல இருப்பாங்க.
ஓகேங்களா? அதுவும் இந்த மஞ்சள் சேலையும் இவங்களும் வந்து இந்த ரெண்டு ரெண்டு சைடுல இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேருமே வந்து தேஜோபதி அண்ட் இவங்களுடைய பேரு ஜுவாலினி. சோ இவங்க அங்கதான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சக்தி. இந்த கணேசர் லோகத்துல யார் யாரெல்லாம் இருப்பான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, சுவானந்த லோகத்துல நிறைய தேவதைகள் இருப்பாங்க. நிறைய தேவதைகள் 30 முக்கோடி தேவர்கள் நம்ம நினைச்சுக்கலாம். சரிங்களா? 30 முக்கோடி தேவர்கள்னா நமக்கு தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னாக்கா 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி குமாரர்கள் 2 பேரு. அடுத்து நம்மளுடைய ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள். இவங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்களாம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய கணேசருடைய கண்களாக நம்ம நினைக்கிறது வந்து சூரியன், சந்திரன், அக்னி. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா சந்திரனுடைய விஷயங்களை நம்ம அங்க பார்க்கலாம். சரிங்களா? சோ கணேசர் வந்து சூரியன் நம்மளுக்கு வந்து 2 இருக்கு. 2 வருஷ கணக்கு இருக்கு. சூரியனுடைய ஆதிக்கம் கேலண்டர், சூரியனுடைய கேலண்டர்ல பிரகாரமா 12 ஆதித்யர்கள் வருவாங்க. அதே சமயத்துல ஆஹ் சந்திரன் குறிக்கிற கேலண்டர் கூட கணேசருடைய அருளால, கணேசருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அவருடைய திருமேனியில ரோமங்கள் எல்லாமே வந்து நவ கிரகங்களாக நாம நினைக்கிறோம். சரிங்களா? நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நவ கிரகங்களுக்குமே வந்து இந்த நவரத்ன கற்கள் நமக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலியமாக நம்ம இந்த சயின்ஸ் ரிகார்டிங் தீஸ் எனர்ஜிஸ் தி பிளானட்ஸ், அந்த அந்த ஜெம்ஸ்டோனுடைய அந்த கனெக்டிவிட்டி. அவருடைய லோகமே வந்து இந்த நவ ரத்தினங்களால் நிறைஞ்சது இல்லையா? மீண்டும் மீண்டும் இந்த நவரத்ன கற்களுடைய விஷயங்கள், எப்படி வந்து நவ கிரகங்களை வந்து அவர் ஆள்றாரு, எப்படி வந்து அவருக்கு கூட தொடர்பு உண்டு, இது எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த நவரத்ன கற்களுக்கும் இந்த நவ கிரகங்களுக்கும் கணபதிக்கும் தொடர்பு உண்டு. அதனாலதான் இங்க நான் போட்டுக்கிறேன். நாம சாமவேதத்தோட விஷயம் பார்த்தோம். சாமவேதத்துக்கு சாமவேதத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கந்தர்வ வேதா, அதாவது மியூசிக். சரிங்களா? சோ உபவேதா சாமவேதத்தோடைய உபவேதம் தான் கந்தர்வ வேதா. அதுல உள்ள மியூசிக். வெறும் மியூசிக் மட்டுமே கிடையாது. சாமவேதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆஹ் சதுர்வேத மூர்த்தி அவர் வந்து ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சாமவேத மூர்த்தின்னு சொல்லிட்டு. சாமவேத மூர்த்தி என்னத்தை வாசிக்கிறாரு, என்னத்தை சொல்றாரு அப்படின்னாக்கா கந்தர்வ வேதத்தை மட்டுமே அவர் வந்து பாராயணம் பண்ண கிடையாது. சாம வேதத்தையே பாராயணம் பண்றாரு. சாமவேதம் வந்து பெருசு. அதுல இருந்து ஒரு சின்ன அங்கம் தான் இந்த கந்தர்வ வேதா. அப்போ அப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சாமவேத பிரியாவா இருக்கிற கணபதிக்கு டான்ஸ்னா உயிரு, டிராமானா பிடிக்கும், பாட்டுனா பிடிக்கும், போயிட்ரினா கவிதைனா பிடிக்கும். இந்த கலை சம்பந்தப்பட்ட, இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட, இசை சம்பந்தப்பட்ட எல்லாமே கணேசருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பரதநாட்டியம் பிடிக்கும், எல்லாமே இந்த கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே, வரைகிறது எல்லாமே கணபதிக்கு பிடிக்கும். குறிப்பாக அவருக்கு பிடிச்சது வந்து கந்தர்வ வேதா மியூசிக். ஏன்னா உட்காந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா அது பாடல், இந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்கும். அப்ப நம்ம இந்த ஆர்ட்ஸ் ஃபார்ம் வந்து கணபதிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு என்னத்தை சொல்ல வராரு அப்படின்னாக்கா ஏற்கனவே நடத்தின ஒரு ஸ்லாட்ல நான் எடுத்து சொல்லியிருப்பேன். நம்மளுடைய உடம்புல தேகத்துல வந்து மூளை பகுதி 2 இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் மூளை வந்து கிரியேட்டிவிட்டி ஆகவும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூளை வந்து லாஜிக் சென்ஸ் ஆகவும், நம்மளுடைய கோயில்ல மூலா வந்து அந்த அந்த கர்ப்ப கிரகத்து பக்கத்திலேயே வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கணபதியோடைய நம்ம மூளை, அதாவது நம்ம படுத்தா எப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் நம்மளோட மூளையை வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கணபதி இருப்பாரு. அவர் வந்து கிரியேட்டிவான ஒரு பர்சன். இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா லாஜிக், வெட்டொன்னு துண்டு அவ்வளவுதான், இதுதான் அப்படின்னு பேசக்கூடிய நம்மளுடைய முருகனை வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கற்பனை, ஒரு ஒரு ஒரு
கற்பனை சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு திறமை வேணும், கிரியேட்டிவிட்டி வேணும். அப்பதான் வந்து க்ரோ பண்ண முடியும். நிறைய லாஜிக் சென்ஸ் வர்றதுக்கு முன்ன இந்த கிரியேட்டிவிட்டி இருந்தாதான் இன்னும் நிறைய புது புது இன்னோவேஷன்ஸ், புது புது புத்தாக்கத்தை வந்து உருவாக்க முடியும்னு சொல்றக்கூடிய இந்த கிரியேட்டிவிட்டி மூலம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒண்ணு. அதே சமயத்துல லாஜிக் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்சுவல், ஒரு 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 ஸ்ட்ராங் பேசிக், ஒரு கான்கிரீட்டான ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்றது ரெண்டு ரெண்டு சைட், ரெண்டு மூலையும் ஃபங்க்ஷன் ஆக்குறதுக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துறது தான் இந்த கணபதியும் இந்த முருகனுடைய கான்செப்ட். நம்ம பிள்ளையாருங்களோட நமக்கு வந்து ஒரு கதையாக, ஒரு புராணமாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். சோ ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து கணபதி வேண்டாம், இந்த பிள்ளையார் வேண்டாம், இந்த முருகன் வேண்டாம், இது நம்ம கடவுள், இது நம்ம கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு மூளையோடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம இந்த மூளை, ரைட் ஹேண்ட் சைட் மூளையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூளையும் ரெண்டுமே சமமாக இயங்குனா நம்ம 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 மனிதர்கள் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக நம்மளால செயல்படுத்த முடியும். அது நம்ம மூளையை வந்து மேக்சிமமா நம்மளால இயக்க முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் மூலையும் நம்ம அழகா இயக்க தெரியணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூலையும் நம்ம அழகா இயக்க தெரியணும். இதனால நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க, நம்ம மறுபடியும் யோசிக்கணும். கணபதிக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா கிரியேட்டிவிட்டியை வளர்க்கறதுக்கு மியூசிக் ரொம்ப அவசியம். கிரியேட்டிவிட்டியை வளர்க்கறதுக்கு, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் மூலையை வளர்க்கறதுக்கு சாமவேதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப பிள்ளைங்க வந்து பாட்டு கேட்டு, இப்ப நம்ம இப்ப ஸ்கூல்ல வந்து நிறைய மாறிடுச்சு, மிந்தி மாதிரி கிடையாது. இப்ப பாட்டு எல்லாம் வந்து இன்டிகிரேட் பண்றாங்க. பாட்டு கேட்டுட்டு படிங்க, இந்த மாதிரி மியூசிக் இன்டகிரேஷன் வீடியோ போட்டு படிங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இந்த கிரியேட்டிவிட்டி மூலையை ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளுடைய பிள்ளையார வந்து ஒரு கருவியாக நம்ம முன்னோர்கள் பாய்ச்சாங்க. சரிங்களா? அவருடைய ரோமங்கள், இந்த கடல்கள் எல்லாமே வந்து அவர் ரோமங்களாக, அருவிகளாக, ரிவர்ஸாக எல்லாமே இருக்கு. சரிங்களா? அவர் என்னென்ன போட்டிருக்காரு, கணபதி என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் நிறைய ஆடை ஆபரணங்கள் அழகா போட்டிருக்காங்க. அழகா அவரை அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. யார் அலங்காரம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சித்திகள் தான். சரிங்களா? சோ எல்லா சித்திகளுமே வந்து அவருக்கு பணிவிடை செய்யறாங்க இல்லையா? ஒரு குழந்தை, 9 வயசு குழந்தைக்கு நம்ம என்னென்ன போட்டு பார்ப்போம், அதெல்லாம் கணபதிக்கு போட்டு அலங்காரம் பண்றாங்க. ஒரு திவ்ய மாலை அவர் வந்து கழுத்துல போட்டிருக்காராம். அந்த திவ்ய மாலையை வந்து நம்மளுக்கு அழகா விஷுவலைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதையும் காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இதுதான் அந்த திவ்ய மாலை. சரியா? அவருடைய சொன்ன மாதிரி அவருடைய ஆடை ஆவரணம் அவ்வளோ ஒரு ரிச்சா காமிக்குது. அவரு மகாராஜாவாச்ச, சரியா? பிரபஞ்சத்துக்கே ராஜாவாச்ச, பரபிரம்ம ஸ்வரூபமாச்ச, அவர்கிட்ட இல்லாத அழகா. சோ அவருடைய ஆடை ஆபரணங்களும் வந்து அவ்வளவு ரிச்சா காமிக்குது. சரிங்களா? அது ஸ்வஸ்திரதாரா, ஸ்வஸ்திரதாரா அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ஆடைக்குடைய பெயர். அவருக்கு வந்து ஒரு வாசனை திரவியம் அவருக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? திவ்ய சுகந்தா, அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு மனம் அவர்கிட்ட இருக்கா. அவர்கிட்ட வீசுதான் தெய்வீகம். அவர்கிட்ட இல்லாததா? சரியா? he wears a beautiful crown, அதாவது ஒரு அழகான ஒரு மகுடம் போட்டிருக்கிறாரா. அதாவது மகுடாபரணா, முக்குட்டாபரணா, அதாவது நம்ம பார்ப்போம் கிருஷ்ணருக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாஃப் இது மாதிரி போட்டிருக்காரு அவர் கிரீடத்துல. அவர் தலையில அந்த ஆபரணமா போட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தலைப்பகுதியில ஒரு ஹாஃப் சந்திரன் இருக்கு. சிவபெருமானுக்கு எப்படி வந்து தலையில சந்திரன் இருப்பாரோ அதே மாதிரி கணபதியோட தலையிலையும் அவர் அந்த மாதிரி பெரிய சுடி இருக்கிறாரு, அர்தேந்து. இந்த
இந்த மாதிரி நம்ம இப்ப சொன்ன மாதிரி கணபதியை மனசார நினைச்சு நம்ம வழிபாடுல செய்துக்கிட்டே வந்தோம், மெடிடேட் பண்றோம், இமேஜின் பண்றோம், நினைக்கிறோம், மனசார நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிருமா. இது சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல, புராணங்கள் படி இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சோ அந்த லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லா இடத்துலயுமே வந்து கல்ப விருட்சம்ஸ் இருக்கா. கல்ப விருட்சம் சில லோகங்கள்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கல்ப விருட்சம் வந்து 1, 2 அந்த மாதிரிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்ரீபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா பல வகையான ஒரு ஒரு கோட்டையே வந்து கற்ப விருட்சமாக இருக்கும். இன்னொரு கோட்டையில வேற வேற மரங்கள் இருக்கும். ஆனா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கற்ப விருட்சமா தான் இருக்கா. ஒரு ஒரு அடர்ந்த காடு, எல்லாமே கற்ப விருட்சம் தானே. அப்ப என்ன கேட்டாலும் உங்களுக்கு அங்க கிடைச்சிரும் அப்படின்னு. இதே 11 ருத்ரர்கள் அங்க வசிக்கிறாங்க. சரிங்களா? விநாயகருடைய லோகத்துல வசிக்கிறாங்க. அஷ்ட வசுக்களும் அங்க வசிக்கிறாங்க. 12 ஆதித்யர்களும் வசிக்கிறாங்க. இந்த லோகத்தோடைய நம்மளுடைய சனாதன தர்மத்துல 5 வகையான முக்தி இருக்கு. இந்த லோகத்துக்கு போறதுக்கான முக்தி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரொமோஷன் டு சேம் பிளானட் அஸ் லார்ட், சாலு சாலோக்கிய பதவி அப்படின்னு அடைஞ்சாத மட்டும்தான் இந்த லோகத்துக்கு போறதுக்கான தகுதி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வேற வேற முக்தி கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த லோகத்துல நம்ம போக மாட்டோம். ஆனா இந்த அந்த பிராப்தம் கிடைக்கும் போது இப்ப இறைவனோட ஒன்று அடையிறது, அவருடைய என்னது அவர் மாதிரியே கணபதி மாதிரியே நம்ம உருவெடுக்கிறது அந்த லோகத்துல வசிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய வகையான முக்தி இருக்கு. இந்த லோகத்துக்கு போய் சேர்றதுக்கு நமக்கு என்ன முக்தி கிடைக்கணும் அப்படின்னாக்கா சாலோக்கிய பதவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது இங்க நான் போட்டிருக்கிறேன். சோ நம்ம கணபதி லோகத்தோடைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸ்ரீமாத்ரி நமஹ. ஓம் கம் கணபதி நமஹ. கேள்விகள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். ஹரி ஓம். அகமையன்பர்களே, அற்புதமாக எம்பெருமானுடைய அருளாலையும் கிருபாஜியருடைய தொகுப்பாலையும் திவ்ய ஸ்வனந்த லோகத்தை உணர்ந்து நம்ம கண்டு கழிச்சிருக்கோம். இந்த அனுபவம் ஒரு கிடைக்கிறக்கரிய ஒரு பேரானந்தம் தருகின்ற அனுபவம் தான் சொல்லணும். ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அல்லது இப்போ நம்ம பயணிச்சிட்டு இருந்தப்போ என்ன நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத பகிர்றதாக இருந்தாலும் பகிரலாம். என்னச்சும் சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நல்லா இல்லையா, இல்ல என்னச்சும் சொல்ல போறீங்களா, காமெண்ட் பண்ண போறீங்களா? சொன்னாதான் அடுத்தடுத்து நம்ம ஸ்லாட் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொன்னாதான் சந்தோஷமும் பகிர்ந்துக்கோங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஏற்ப வாய் திறந்து சொல்லுங்க. ஐ ரியலி ஹோப் யாரு என்ன சொல்றீங்களோ நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். குறை இருந்தாலும் சொல்லுங்க, அதை திருத்திக்கலாம். நிறைய இருந்தாலும் சொல்லுங்க, அது எம்பெருமானோட அருள். ஸ்ரீமாத்ரி. கணேஷாய நமக. மிக அற்புதமான ஒரு ஒரு ஆராய்ச்சி. அது வந்துட்டு அந்த கணேச புராணத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து அழகாக தொகுத்து நம் கண் முன்னே இந்த ஒரு படம் மாதிரி காமிச்சதுக்கு கிருபாஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. தகவல்கள் ரொம்ப புதுமையாக இருக்கின்றது. நிறைய கத்துட்டோம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. கதிரேசன் சுவாமி சொல்லுங்க சுவாமி. ரொம்ப நன்றி கிருபாஜி அவர்களே. இன்னைக்கு நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் விநாயகரோட சிறப்பு அம்சங்கள் மட்டுமே தெரிந்து கொண்டேன் எனக்கு.
அவருக்குன்னு ஒரு லோகம், அதில் இருக்கக்கூடிய மகத்துவம், அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள இது ஒரு மிகவும் உன்னத தருணமாக இருந்துச்சு. இன்னைக்கு நடந்த லெசன் வந்து ரொம்பவே அருமையாவும், மனசுக்கு ரொம்ப நிறைவும், மகிழ்ச்சியும் தந்தது கிருபாஜி அவர்களே. ரொம்பவே அருமையான கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல. இது வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு நிகழ்வாக நான் கருதப்படுறேன். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. விநாயகா விக்னேஸ்வரா. அடுத்து யாராவதுக்கு இருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. ஓகே, அப்படி இல்ல அப்படின்னாக்கா கருத்து தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மீண்டும் நான் அதை பிளே பண்றேன். மறுபடியும் அதை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், என்ன புரிஞ்சிருக்காது இல்லையா? இப்ப இந்த விஷயங்கள்லாம் தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, ஏதேனும் கேள்விகள் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி, இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஜி. கணேசர் லோகம், ஸ்வனந்த லோகம் அப்படின்ற அந்த லோகத்தை ரொம்ப அழகா தெளிவா தொகுத்து வழங்கியிருந்தீங்க. அற்புதமாக இருந்தது. ரொம்ப 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 நன்றி. ஜெய் கணேஷ். கிருபாஜிக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எழுத்து வடிவா இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சித்திரங்களாக அவரு நிறைய தந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த விநாயகர் லோகம். இதை அவர் போஸ்டராகவும் செய்துட்டு இருக்காரு. இந்த வெபினார் முடிகிற தருணத்துல அது சிறப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதற்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை நம்ம குரூப்ல பகிர்ந்து கொள்வோம். சரியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம ஒரு 6 வாரமாக ரொம்ப எளிமையான விஷயங்களையே விநாயகரை சார்ந்து பார்த்திருந்தோம். இன்றைக்கு லோகத்துல கொஞ்சம் டெப்தா நுழைஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்க போது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 8 வாரங்கள். ஆவணி மாச சதுர்த்திக்கு மறுநாள் தான் இந்த வெபினார் நம்ம நிறைவு செய்ய போறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஆக இன்றைக்கு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நிகழ்ந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஸ்ரீ கணேசாய நம. ஓம் கம் கணபதியே நம. ரொம்ப நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம.